இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் முடியல, இன்னும் இது தொடரும். நேற்று டிஆர் பாலு அவர்களுடைய 2004 9 வரை அவங்க ஆட்சியில் இருந்தது மட்டும்தான் நம்ம பேசணும். இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேசல, நிறைய இருக்கு. அவங்க குடும்பம் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, அவங்க குழந்தைகளை பத்தி இருக்கு. ஏன்னா மொத்தமாக நாம் டிஆர் பாலு மற்றும் அவர்கள் குடும்பத்தினரை பத்தி டிஎம்கே ஃபைல்ஸ்ல பேசியிருக்கோம். அதை அனைத்தையும் வருகின்ற காலத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பீகாரில் 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் எங்கேயும் அது தவறுன்னு சொல்லல. ஏன்னா அது ஒரு ஸ்கீமா கவர்மெண்ட் அறிவிச்சு கொண்டு வந்தாங்க. மகாராஷ்டிரால 2,100 ரூபாய் நம்முடைய சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதையும் தேர்தல் ஆணையம் தடுக்கல. இவங்க இன்னைக்கு சொல்லட்டும், இந்தியாவில் வேற ஏதாச்சும் ஒரு மாற்று கட்சி நண்பர்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயாச்சும் மத்திய அரசு தடுத்திருக்காங்களா? ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பத்தி நாம பதில் சொல்ல முடியாது, இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. தேர்தல் ஆணையமும் தடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது இவராக ஒரு புரளியை கிளப்பி, இவராக கோடை காலத்திற்கு 2,000 ரூபாய் கொடுக்கணும் இவராக கிளம்பி, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கோடை காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க? அந்த கோடை காலம் ஞாபகத்துக்கு இல்லையா? 2001, 2 அந்த காலகட்டத்தை விடுங்க. 21, 22, 23, 24 எதுவுமே இல்லாம இவர் 5,000 ரூபாய் கொடுப்பதற்காக கொடுங்க. பெண்களுக்கு போற எந்த பணத்தையும் யாரும் தடுக்க போவதில்லை. 1,000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறீங்க, 1,000 ரூபாய் கொடுங்க. நம்முடைய கூட்டணி 2,000 ரூபாய் அறிவித்திருக்கின்றோம். ஏப்ரலுக்கு பிறகு நாங்க 2,000 ரூபாய் கொடுக்கிறோம். அறிவிச்சதை கொடுங்க. ஆனா மத்திய அரசு தடுக்க போறாங்கன்னு எங்களின் மீது பொய்யை சொல்லி எதற்காக கொடுக்குறீங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அறிவிச்சதை கொடுங்க. கோடை காலத்துக்கு கொடுக்கணுமா அதையும் கொடுங்க, மக்கள் சந்தோஷமா வாங்கிக்கிட்டோம். ஆனா இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் தெரிஞ்சதா, போன ஆண்டு தெரியலையா என்பதும் எங்களுடைய கேள்வி. 9,000 ரூபாய் வந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது பொங்கல் தொகை 3,000 ரூபாய், மகளிர் உரிமை 4,000 ரூபாய், இந்த மாதம் 5,000 ரூபாய், கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இதுக்கான தொகை கொடுத்ததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? தேர்தல் தான் நினைக்கிறீங்க? கொடுக்கட்டுங்கண்ணா. பொங்கலுக்கு வந்து மக்களுக்கு கொடுக்கணும் தவறு இல்ல, மாதம் கொடுக்கணும் தவறு இல்ல, கோடை காலத்துக்கு கொடுக்கணும் தவறு இல்ல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வது போல இந்த கோடை காலம் எலெக்ஷன் வர கோடை காலத்துக்கு மட்டும்தான் கொடுப்போம், மற்ற கோடை காலம் கொடுக்க மாட்டோம் என்பது சொல்வதெல்லாம் அரசியல் என்பதைத்தான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது 2,000 ரூபாய் என்று சொல்லி இருக்கின்றோம். அதையும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 3,000, 5,000, 8,000 ரூபாய் என்பது தேர்தலுக்காக மட்டும்தான் கொடுக்கிறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் அதிகமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியாளர்கள் கொடுப்பார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். வந்து எஸ்சி எஸ்டியோட ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்திருக்காங்கன்னு டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து, அதாவது எஸ்சிபி அண்ட் எஸ்சி. ஆனா தமிழகத்தில் உரிமை தொகை வாங்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் 32 விழுக்காடு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரிகள் தாய்மார்கள் 32%. இதுல நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், எஸ்சி எஸ்டி சப்ளான், அதாவது பட்டியல் சமுதாயத்திற்கு பழங்குடி இனத்திற்கு கொடுக்கக்கூடிய சப்ளான் என்பது அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய தனியாக வரக்கூடிய ஒரு பட்ஜெட். அது நேரடியாக அவர்களுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும். ஆனா இன்னைக்கு மாநில அரசு என்ன சொல்றாங்க, 32 விழுக்காடு இதுல எஸ்சி எஸ்டியை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறனால இந்த பிளான் அப்படியே டைவர்ட் பண்ணி கொடுக்கறேன் அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது. பொது பட்ஜெட்டில் இருந்து தான் நீங்க கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கணும். ஏன்னா நீங்க தேர்தல் வாக்குறுதி. எஸ்சி எஸ்டி சப்ளான் என்பது அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக, உயர்வுக்காக, அவர்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே சொன்னது போல அக்கவுண்டிங் ஃப்ராட், இது அக்கவுண்டிங் ஃப்ராடுன்னு தான் சொல்லணும். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அக்கவுண்டிங் ஃப்ராடு பண்ணித்தான், இந்த மாயாஜாலத்தை காட்டித்தான் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வளர்ச்சி அடைந்துட்டோம், நாங்கள் 11% வளர்ச்சி அடைஞ்சோம். விவசாயத்தில் எவ்வளவு வந்தீங்க? 11%ல மத்திய அரசுனால, பிஎல்ஐனால எவ்வளவு, மத்திய அரசுடைய இசிஎம்எஸ் ஸ்கீம்னால எவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மேனுபேக்சரிங் எத்தனை மத்திய அரசுடைய திட்டத்தை பயன்படுத்தி வந்தாங்க? எதுவுமே இல்லாம பொதுவாக வெறும் வார்த்தை ஜாலங்களையும் அக்கவுண்டிங் ஃப்ராடையும் வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனா இந்த கடைசி பட்ஜெட்ல இன்னொன்னு எதிர்பார்த்தோம். சென்னை மாநகரம் போராட்ட களமாக இருக்குது. அங்கன்வாடி, நம்முடைய அன்பு சகோதரிகள் அங்க இருக்கிறாங்க, சகோதரர்கள், பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள், செவிலியர்கள், ஒரே வேலைக்கு ஒரே ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று போராடக்கூடிய டீச்சர்ஸ், ஆசிரியர் பெருமக்கள்,
இவங்க எல்லாத்துக்கும் இந்த பட்ஜெட்ல ஏதாச்சும் ஒரு விடிவு கிடைக்குமான்னு பார்த்தா, சார் திமுக ஆட்சியிலிருந்து போறாங்க, போகும்போது இந்த நல்லதுனால செய்வாங்களான்னு பார்த்தா அதையும் செய்யல. அதனால அவங்க போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குங்கன்னா அது ரொம்ப ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம்தான். அவங்க ஏப்ரல் வரைக்கும் பொறுத்துக்கணும். ஏன்னா இன்னி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பட்ஜெட்ல அவங்களுக்கு இல்லைன்னா இன்னி அவர்கள் திமுகவை எதிர்த்து போராடுவது வேஸ்ட். அவங்க திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக இவங்க எல்லோரும் உடன்பட்டு செயலாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அதாவது பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள், செவிலியர்கள், நான் சொல்வது எல்லாமே, டீச்சர்ஸ் இருந்து எல்லாருமே இன்னி அவர்களுக்கு அடுத்த 15 நாள் எதுவும் வரப்போறதில்லை. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி புதிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் பொழுது இதை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கு. நாங்கள் செய்யவும் போறோம். அதனால் அவர்கள் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக அடுத்த 1 மாத காலம் வேலை செய்ய வேண்டுமோ தவிர சுட்டரிக்கின்ற வெயில்ல சென்னையில் வந்து உட்கார்ந்து போராடுவது அவர்களுக்கு எந்த லாபமும் கொடுக்க போவதில்லை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.